வணக்கம். அசோக் முத்துசாமி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல தூக்கம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எப்படி தூங்கணும், தூங்குறதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். என்னது தூங்குறதுக்கு ப்ரிப்பரேஷன் வேணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, தூங்குறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து 20 நிமிஷம் ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணணும். அது எப்படி பண்ணணும், அது எதுக்காக பண்ணணும், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் தூங்க போகிற டைம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நைட்டு 10 மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுமார் ஒரு 9:40க்கே உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அந்த கடைசி 20 நிமிஷம் 9:40லேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு திரும்ப திரும்ப செஞ்சு பழக்கப்பட்ட ஒரு விஷயமோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. புதுசா எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நீங்க அந்த லாஸ்ட் 20 நிமிஷத்துல எந்த ஒரு நியூஸும் பார்க்காதீங்க. ஏன் நியூஸ் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நியூஸ்ல ஒவ்வொரு நாளும் புதுசா செய்திகள் வரும். நியூஸ் பார்க்காதீங்க, கேட்காதீங்க. சோசியல் மீடியாவில் ஏதாவது கண்டென்ட் அதை நீங்க கன்சியூம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எந்த விஷயம் திரும்ப திரும்ப செஞ்சு பழக்கப்பட்ட விஷயமோ அதை நீங்க செய்யலாம். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க பல தடவை கேட்ட பாட்டு, அந்த பாட்டை நீங்க கேட்கலாம். அல்லது ஏற்கனவே பல தடவை படிச்ச ஒரு புத்தகமா, அந்த புத்தகத்தை நீங்க படிக்கலாம். புதுசா எந்த ஒரு புத்தகத்தையும் படிக்க வேண்டாம். ஏன் இந்த கடைசி 20 நிமிஷம் நீங்க புதுசா எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம், புது விஷயம் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரெயின் தூக்கத்துல ரெஸ்ட் மோடுக்கு போகாது. அது ஒரு ப்ராப்ளம் சால்விங் மோடுலயே இருக்கும். ஏன்னா பகல் முழுக்க நீங்க உழைக்கிறீங்க, வேலை செய்யறீங்க, நிறைய அன்சர்டனான ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அது எல்லாத்துல இருந்தும் நமக்கு ஒரு ஓய்வு அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புக்கும் குறிப்பா பிரெயினுக்கும் வேணும். அப்படின்னா அந்த கடைசி 20 நிமிஷத்துல புதுசா இருக்கக்கூடிய எந்த விஷயமும் நீங்க செய்ய வேண்டாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய தூக்கத்தினுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிரும். நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோம் அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம தூங்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு குவாலிட்டியாக தூங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். தூங்கும் பொழுது நம்முடைய உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்கும் புரியற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டை நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நைட்டு ஒரு 10 மணிக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா 10 மணிக்கு ஷட்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஷட்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. புதுசா எந்த ஒரு கஸ்டமரும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ள நுழைய முடியாது. ஆனா ஷட்டர் க்ளோஸ் ஆகி இருந்தாலும் சூப்பர் மார்க்கெட்ல உள்ள கொஞ்சம் ஸ்டாஃப் கொஞ்ச நேரத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 4 முக்கியமான வேலைகளை செய்வாங்க. முதல் வேலை என்ன அப்படின்னா ஆர்கனைசிங். ஏன்னா இன்னைக்கு நாள் முழுக்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எத்தனையோ 1000 கஸ்டமர்ஸ் உள்ள வந்திருப்பாங்க. பொருளெல்லாம் எடுத்து கண்ணா பின்னான்னு களைச்சு போட்டு போயிருப்பாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா அடுக்கி வச்சு ஒழுங்குபடுத்தி வைப்பாங்க சூப்பர் மார்க்கெட்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமாக அவங்க பண்றாங்க. 2வது விஷயமாக அந்த சூப்பர் மார்க்கெட்டினுடைய ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த பொருள் எல்லாம் ஷார்ட்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஷாம்பு ரேக்ல போய் பார்க்குறாங்க. காலையில் 50 ஷாம்பு இருந்தது, இப்போ 20 ஷாம்பு தான் இருக்கு அப்படின்னா 30 ஷாம்பு ஷார்ட்டேஜ் ஆகி இருக்கு. சேல்ஸை பார்ப்பாங்க. இன்னைக்கு 30 ஷாம்பு பில் போட்டு வெளியில போயிருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எவ்வளவு பில் போட்டிருக்கோமோ அவ்வளவு ஷார்ட்டேஜ் இருக்கு அப்படின்னு இந்த ஷார்ட்டேஜை கண்டுபிடிப்பாங்க. இதை 2வதாக பண்றாங்க. 3வதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அந்த 30 ஷாம்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஷார்ட்டேஜ் வெளியில போயிருக்கு. உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம்ல இருந்து 30 ஷாம்பு எடுத்துட்டு வந்து அதே இடத்துல ரீஃபில் பண்ணுவாங்க. அப்பதான் அடுத்த நாள் காலையில கஸ்டமர்ஸ் உள்ள வரும் பொழுது அவங்களால அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ரீஃபில்லிங் அப்படிங்கிறத 3வதாக பண்றாங்க. 4வதாக என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடையில தேங்கி இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் அவங்க கூட்டி சுத்தம் பண்ணி வெளியில தள்ளுறாங்க. இந்த 4 விஷயங்களும் தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணினதுக்கு அப்புறமாக நடக்குது. இதே மாதிரியான ஒரு விஷயம் நமக்குள்ளேயும் நடக்குது.
நாம தூங்கும்போது கண் அப்படிங்கிற ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறோம். இங்க நம்ம கண் அப்படிங்கிற ஷட்டரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இன்புட்டும் நமக்கு வராது. கண்ணு அந்த நேரத்துல பார்க்காது, காது கேட்காது, வாசனையே முகர முடியாது, டேஸ்ட் தெரியாது, தொடு உணர்வு இருக்காது. இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் நமக்கு இந்த வெளி உலகத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் உள்ள வருது. அது எதுவுமே நமக்கு உள்ள வராது. இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை உள்ள கலெக்ட் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் நம்முடைய பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை இங்க வைக்கலாம், இந்த இன்ஃபர்மேஷனை இங்க வைக்கலான்ட்டு ஒன்னொன்னுக்கும் கரெக்டான ஒரு ஃபோல்டர்ல எப்படி நம்ம ஒரு ஃபைலை சேவ் பண்றோமோ அந்த மாதிரி இன்னைக்கு கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை மெமரியில கொண்டு போய் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ற வேலையை பார்க்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆர்கனைசிங். செகண்ட் ஸ்டெப், நம்முடைய பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னைக்கு நாள் முழுக்க நாம எவ்வளவு உழைச்சிருக்கோம், எவ்வளவு டென்ஷன் ஆகியிருக்கோம், எவ்வளவு கோவப்பட்டிருக்கோம், எவ்வளவு தூரம் எனர்ஜியை நம்ம செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு தூரம் எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆகியிருக்கு. நம்முடைய உடம்புல நிறைய கெமிக்கல்ஸ், அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு நம்மளை இயங்க வைக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எத்தனையோ உற்பத்தி ஆகுது. அது டோபமைனா இருக்கலாம், ஆக்சிடோசினா இருக்கலாம், செரட்டோனினா இருக்கலாம், அல்லது என்டார்ஃபினாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கலும் நம்ம ஒவ்வொரு வேலையை செய்யும் பொழுது அது செலவாகுது. அப்படி செலவாகிறதுனால இன்னைக்கு எவ்வளவு செலவாகி இருக்கு, எவ்வளவு ஷார்டேஜ் இப்ப இருக்கு அப்படிங்கிறத பிரெயின் செக் பண்ணுது. மூணாவது விஷயம், நம்ம சூப்பர் மார்க்கெட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ரீஃபில்லிங். அடுத்த நாள் நாம தொடர்ந்து இயங்கணும், சிறப்பா இயங்கணும் அப்படின்னா நம்முடைய உடம்புக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்குது. அங்க நம்முடைய பிரெயின்ல செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு திரவ பொருள் ஒன்று உற்பத்தி ஆகுது. அதை ஷார்ட்டா CSF அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்முடைய பிரெயினை முழுக்க முழுக்க அப்படியே சுத்தம் செய்யுது. சுத்தம் செஞ்சு நம்முடைய பிரெயின்ல என்னென்ன மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் அப்படியே ரத்தத்துக்கு அனுப்புது. ரத்தம் அந்த வேஸ்ட்டை எல்லாம் எப்படியெல்லாம் வெளியேற்றணுமோ, எந்தெந்த விஷயங்களை வேர்வை மூலமாக வெளியேற்றணும், எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம மூச்சு காத்த வெளியில விடுறோமே கார்பன் டை ஆக்சைடு மூலமாக எந்தெந்த விஷயங்களை வெளியேற்றணும், எந்தெந்த விஷயத்த சிறுநீர் மூலமாக வெளியேற்றணும், எந்தெந்த விஷயத்த மலம் மூலமாக வெளியேற்றணும் அப்படிங்கிறத நம்முடைய உடம்பு பார்த்துக்கும். நாலாவது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இங்க சூப்பர் மார்க்கெட்ல நம்ம என்ன பார்த்தோம், நாலாவதாக கிளீனிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்க நம்முடைய மூளை முழுக்க முழுக்க கிளீன் ஆகுது. எப்படி கிளீன் ஆகுது அப்படிங்கறத நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். நமக்கு அந்த நேரத்துல கெட்ட கனவுகள் தோன்றும். எப்ப எல்லாம் உங்களுக்கு கெட்ட கனவு ஏற்படுதோ அந்த நேரத்துல உங்களுடைய மூளை சுத்தமாகிட்டு இருக்கு, உங்களுடைய மூளை ஹீல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ தூக்கத்துல இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. பகல்ல நம்முடைய மூளை எப்படி இயங்கும் அப்படின்னா திங்கிங் மோடில் இயங்கும். இரவு நேரத்துல தூங்கும் போது அது திங்கிங் மோடில் இயங்கக்கூடாது, கிளீனிங் மோடில் இயங்கணும். அப்ப கிளீனிங் மோடில் இயங்கணும் அப்படின்னா அந்த தூக்கத்துக்கு முன்னாடி அந்த முதல் 1/4 மணி நேரமோ அல்லது 20 நிமிஷமோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் அங்க உங்களுடைய திங்கிங்க்கு வேலை கொடுக்கற மாதிரி நீங்க எதையுமே செய்யாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் 60 வயசை தாண்டின நிறைய பேருக்கு அல்சைமர் டிசீஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஏற்படுறத பார்க்குறோம். அந்த ப்ராப்ளம் ஏற்படும் பொழுது அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அவங்களுடைய மெமரி பவர் அப்படிங்கிறது குறையும், அவங்களுடைய எபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நியூரோ சயின்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மூளையில் தேவையில்லாம நிறைய வேஸ்ட்டை அக்குமுலேட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அக்குமுலேட் பண்ணினது தான் காரணம் அவங்களுக்கு இந்த அல்சைமர் டிசீஸ் வர்றதுக்கு. அதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நியூரோ சயின்ஸ்ல சொல்றாங்க. நான் எத்தனையோ சிஇஓஸ், மேனேஜிங் டைரக்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய கார்பரேட்ல இருக்கவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்பயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எல்லார்கிட்டையுமே நான் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் நிறைய முறை கேட்டிருக்கேன். எல்லாரும் சொன்ன பதில், நாளைக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத யோசிங்க. ஆனா அது எல்லாத்தையும் நீங்க தூங்குறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சு முடிச்சிருங்க. ஏன்னா அந்த உங்க நாளினுடைய அந்த கடைசி 20 நிமிஷம் அப்படிங்கிறது உங்களுடைய மூளையை ரெஸ்ட் மோடுக்கு கொண்டு போறதுக்காக நீங்க புதுசா எதையும் செய்யக்கூடாது அப்படின்றத நான் அவங்களுக்கு சொன்னேன். அந்த ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னொரு ஆறுதலான விஷயம், சந்தோஷமான விஷயத்த நம்முடைய நேயர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி நெகட்டிவாக எந்திரிப்பாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதிகாலையில் ஒரு கனவு, கெட்ட கனவு, ரொம்ப மோசமான கனவு, அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, இன்னைக்கு நாள் முழுக்க நான் எப்படி இந்த நாளை கடத்த போறனோ அப்படின்ட்டு காலையில் எந்திரிக்கும் போதே நெகட்டிவாக எந்திரிப்பாங்க. அந்த நெகட்டிவான ஃபீலிங்கை காலையிலே நீங்கள் உங்கள் தலையில் ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா அந்த நாள் முழுக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு ஈஸியாக தெரியும். அந்த நாளில் ஏதாவது 1-2 பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தால் கூட அதை உங்கள் பிரெயின் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணது, இன்னைக்கு நாளே சரியில்லை அப்படின்ற ஃபீட்பேக் தான் அன்னைக்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதனால என்னைக்கெல்லாம் உங்களுக்கு கெட்ட கனவு வருதோ அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது கெட்ட கனவை நினச்சி தாராளமாக இனிமேல் நீங்கள் சிரிக்கலாம். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய பிரெயின் சுத்தமாகி இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நைட்டு நீங்கள் தூங்கி காலையில் எழுந்திருக்கும் பொழுது உங்கள் உடம்பு புத்துயிர் பெறுது, புத்துணர்வு அடையுது, நீங்கள் புதுசாக பிறக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒவ்வொரு நாளுமே நமக்கு சந்தோஷம்தான், ஒவ்வொரு நாளுமே நமக்கு பிறந்த நாள் தான் அப்படிங்கிற மனநிலையோட அந்த நாளை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள், தூக்கத்தில் இவ்வளவு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது ஏதோ நானா சொல்லிடல. இது எல்லாமே நியூரோ சயின்ஸில் நிரூபணமான விஷயங்கள். ரோசலிண்ட் கேர்ட்ரைட் அப்படின்ற ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க 1922ஆம் வருஷம் பிறந்து இப்போதான் 2021 இறந்தாங்க. 99 வயசு வரைக்கும் அவங்க உயிர் வாழ்ந்தாங்க. 99 வயசு வரைக்குமே நியூரோ சயின்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அவங்க நியூரோ சயின்ஸ்லையும் குறிப்பாக தூக்கம் பற்றியும் கனவுகள் பற்றியும் தான் முழுக்க முழுக்க ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதே மாதிரி மேத்யூ வாக்கர் அப்படின்ற ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் இருக்காரு. அவர் நியூரோ சயின்ஸில் முழுக்க முழுக்க கனவுகள் பற்றியும் தூக்கம் பற்றியும் மட்டுமே ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் Why We Sleep அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அங்கே அந்த புத்தகத்தில் படித்தது, ரோசலிண்ட் கேர்ட்ரைட் அவங்களுடைய ஆய்வு கட்டுரைகள் நிறைய படித்தது, இது எல்லாத்தையும் படித்து தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். இதை நீங்கள் உங்களுடைய தூக்கத்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய தூக்கம் நல்ல ஒரு குவாலிட்டியான தூக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் பயனுள்ள அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். எப்போவுமே நம்முடைய வீடியோவில் கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், யாரெல்லாம் எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ அதை உடனடியாக கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறது சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட்.